முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் சத்திரியனா இருந்தோம். இனி இங்க இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட நம்ம செயல்படுவோம். வேகம், விவேகம், வெறி, உத்வேகம் எல்லாமே நம்மளுக்கு வேணும். ஆனா இனி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு நீ ஒரு படி எடுத்து வைக்கணும். ஆனா அந்த ஒரு படி எடுத்து வச்சா அந்த படியை பின்னாடி வைக்க கூடாது, முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். நான் வேகமா பேசவும் தயார். ஆனா இந்நேரம் நம்ம வேகம் வேணாம், விவேகம் தான் நம்மளுக்கு வேணும். அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம கட்சி ஜெயிக்கணும், நீங்க கோட்டைக்குள்ள போகணும், அதை பார்த்து வானத்திலிருந்து கேப்டன் சந்தோஷப்படணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். நிச்சயமா அது நம்மள செய்ய முடியும். கேப்டன் சொல்ற மாதிரி முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பதுதான் அறிவாளிக்கு சொந்தமானது. சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். அதனால லுக்க விட்டுருங்க, உள்ளத்தை பாருங்க. மக்களுக்காக சேவையை நம்ம செய்வோம். என்னைக்கு கரை வேஷ்டி போடணும் கேப்டன் எனக்கு சொல்லுவார், அன்னைக்கு நான் போடுறேன். இன்னைக்கு நம்மளோட வேகம் நடையில இருக்கணும். நிச்சயமாக அந்நியார் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். அவங்க ஆணைக்கு எனக்கும் நான் என்னைக்கு சொன்னாலும் நான் ரெடி. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு சின்ன எனக்கு ஒரு பேசும்போது சின்ன ஞாபகம் வந்துச்சு. முதல்ல நான் வந்து ஒரு 2 வயசு 3 வயசு பையனாக இருக்கும்போது கேப்டன் கடலூர் மாவட்டத்துக்குள்ளே போகிறாரு. அப்போது கேப்டன் வந்து வேற வண்டியில் மாறி போகும்போது என்னைய மட்டும் அவர் வண்டியில் உட்கார வச்சு என்னை அமுச்சு விட்டார். கேப்டன் வண்டி வரும்போது மொத்த கூட்டமே சுற்றிட்டாங்க. அந்த வண்டியை சுற்றிட்டு அப்போ சிவக்கொழுந்து அண்ணன் தான் வந்து எட்டி பார்க்குறாரு. அந்த சுருட்ட முடி இன்னொரு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து எட்டி பார்த்து தம்பி நீங்களா, என் தம்பி தான் இருக்காரு, தலைவர் நம்ம போயிட்டாரு முன்னாடி வண்டியிலன்ட்டு. எப்படி அன்னைக்கு நான் சின்ன பையனா அந்த கூட்டத்தை நான் பார்த்து வேந்து பார்த்தேன். அது இன்னுமே ஆழ மனசுல அந்த டாடா எஸ்டேட் கார் அந்த லெஃப்ட்ல இப்படி சைன் போகும்போது கூட்டம் வண்டி மேல வந்து விழுந்ததோ, அதே போல் வரும் ஜனவரி 9 நம்ம அந்நியார் வர வாகனத்தில் குழுந்த கூட்டம் நிறையணும். அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும். எவெல்லாம் இந்த கட்சி முடிஞ்சது 1% 2% அன்னைக்கு 10% தமிழ்நாடு 10% மக்கள் அன்னைக்கு கடலூர்ல கூடணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதனால இன்னைக்கு என்னோட பதவி ஏற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.